அண்ணன் நயினார் நாகேந்திரன் சொல்லியிருக்கிறத நான் வரவேற்கிறேன். ஒரு அரசியல் தலைவரோடு யாரு வேண்டுமானாலும் படம் எடுக்கலாம், யாரு வேண்டுமானாலும் உடன் இருக்கலாம், ஒரு அரசியல் தலைவரை யாரு வேண்டுமானாலும் பின்பற்றலாம். இந்த அளவுகோல் அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு இல்லையே. அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்துல நீங்க என்ன சொன்னீங்க? இந்த அளவுகோலோட அணுகுனீங்களா? இந்த ஸ்கேல் ஏன் அப்ப பாக்கெட்டுக்குள்ள போயிடுச்சு? இப்ப திடீர்னு ஒரு ஸ்கேல் நாகரீகமா எடுத்துட்டு வந்து வைக்கிறீங்கல்ல சார். அரசியல் கட்சி தலைவர்னா யாரு வேணாலும் பாப்பாங்க சார். அதையே தான் சார் நானும் கேட்கிறேன். அப்ப அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்துல மட்டும் மா சுப்பிரமணியம் எங்கிருந்து குற்றவாளி கூண்டில் ஏற்றப்பட்டார்? அவருக்கு எங்கிருந்து நீங்க திமுகவினுடைய அடையாளத்தை குற்றவாளிக்கு கொண்டு வந்து கொடுத்தீங்க? அப்போ பாஜக என்றால் அந்த நாகரீகமான அளவீடு வந்துடும். எதிர்கட்சியாக இருக்கிற திமுக வேற சில கட்சிகளாக இருந்தால் உங்களுக்கு அந்த அளவீடு வந்து திரைமறைவுக்குள்ள போயிருமா? ஒரு விஷயம் தான் சார், ஏதோ ஒரு அரசியல் அதிகாரம் பின்னால் இயங்கி கொண்டே இருக்குது அப்படிங்கறத தொடர்ச்சியா நாம பாக்குறோம். பல குற்றச்சாட்டுகள், பியூரோக்ரசி தப்பு பண்ணி இருக்கு சிஸ்டத்துக்கு வெளியில நின்று, அதுல ஒண்ணும் மாறுபட்ட கருத்தே இல்ல. பியூரோக்ரசி சிஸ்டத்துக்கு வெளியில நிக்கிறதுக்கு ஒரு அழுத்தம் வந்திருக்குல்ல, அந்த அழுத்தம் யார்? அதை கண்டறிய வேண்டியது தானே. இப்ப வழக்கு சிபிஐ பக்கம் போகுது, சிபிஐக்கு மாத்திட்டாரு முதலமைச்சர். சிபிஐக்கு மாத்தினதுல எனக்கு உடன்பாடு இல்லை. இப்ப ஏன்னு சொன்னா, நிக்கிதா என்பவர் பாரதிய ஜனதா கட்சியோடு தொடர்புடையவராக இருக்கிறார். சிபிஐ யாருடைய கைப்பாவையாக இயங்கும்னு நமக்கு நல்லாவே தெரியும். இப்ப இதெல்லாம் நிக்கிதாவை காப்பாற்றுவதற்கு பயன்பட்டு விடுமோ என்கிற அச்ச உணர்வுக்கு. ஆனா முதலமைச்சர் ஒரு நல்ல நோக்கத்துல அதை செஞ்சிட்டாரு. முதலமைச்சர் என்ன நினைச்சிட்டாருன்னா, மாநில அரசுக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய காவல்துறையோ சிபிசிஐடியோ இந்த வழக்கை விசாரிக்கும்னு சொன்னா நிச்சயமாக நம்ம அரசுக்கு ஒரு அவப்பெயர் வந்துடும். நம்ம எந்த தப்பும் செய்யல, இதற்கு உண்மையிலேயே நீதி கிடைக்கணும், அதனால எந்த விசாரணையா இருந்தாலும் அதுக்கு முழு ஒத்துழைப்பு தமிழ்நாடு அரசு கொடுக்குங்கிற அடிப்படையில சிபிஐக்கு மாத்திட்டாரு. இப்ப பின்னால 2 நாட்களாக வேறு ஒரு சம்பவம் நடக்குது. அப்ப அண்ணன் நயினார் நாகேந்திரன் சொல்லட்டும், யார் வேண்டும்னாலும் படம் எடுக்கலாம் அப்படின்னா மற்ற விஷயங்களுக்கு வாய்க்கிலேயே பேசுறீங்கல்ல, இந்த விஷயங்களுக்கு சொல்லுங்க.